ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸை அடித்து திருப்பி எடுத்துட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸ்லீவ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கும் நம்ம சரி சமமாக வச்சு சென்டரை கோடு போட்டுக்கணும். சென்டரை கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கில் இருந்து ஒரு பாதி அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் டார்க்காக நான் கோடு போட்டுக்கிறேன். நெக்கை ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர்லேருந்து அதே மாதிரியே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து கடைசியாக நம்ம பேக் பொசிஷனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் நான் மார்க் பண்ணேன். இன்னொரு பக்கம் நம்ம அப்படியே ட்ரேசிங் மாதிரி எடுத்துக்கலாம் தட்டி. ஏன்னா அளவு மாறாது, கரெக்டாக வந்துடும். இப்போ அது மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவல் ஷேப் மாதிரி சின்னதாக குட்டியாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் தச்சிக்கிட்டு இருக்கும்போதே சரி, ஏதாவது ஒரு தச்சிட்டு இருக்கும்போதே வந்தாங்களா கஸ்டமர்னு, அதனால் ஏதோ ஒரு சின்னதாக குட்டியாக டிசைன் லேஸில் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு வேலையும் முடியும் சீக்கிரம், அதே மாதிரி பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். இப்போ பாம்பு லேஸ் தாங்க எடுத்திருக்கேன். பாம்பு லேஸை நம்ம சிம்பிளாக இருக்கணும்னு சொன்னாங்க, அதனால் பாம்பு லேஸே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாம்பு லேஸை. இப்போ பார்த்திங்கன்னா லேஸை ரொம்ப இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணாதீங்க, லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது ஆல்ரெடி நல்லாவே வளைஞ்சி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த லேஸ் வச்சு எந்த டிசைன் பண்ணாலுமே சூப்பராக வந்துடும். இருந்தாலும் இழுத்து கொடுத்தோன்னா நெக் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஃப்ரீயாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம அர்ஜெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது டிசைன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிலே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எவ்வளோ டிசைன் நம்மளுக்கு நினைவு இருந்தாலும் புதுசாக வர டிசைனை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மாதிரி தான் எனக்குமே சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ரவுண்ட் நெக்லேயே நிறைய விதமாக பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யோசித்து இந்த மாதிரி பண்ணேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு மார்க்கிங்கில் நம்ம பாதியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை நம்ம டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாகவே இருக்கும், சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும். அதே சமயத்தில் கஸ்டமர் கேட்ட டைமுக்கு நம்ம கொடுக்க முடியும். நிறைய ஹெவி டிசைன்ஸ்லாம் இருக்குதாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க ஒரு அர்ஜெண்ட்டு, நான் உடனே எனக்கு 1 மணி நேரத்தில் வேணும், இல்லை ஒரு 2 மணி நேரத்தில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி தரலாம். இதுக்கு நம்மக்கிட்ட இந்த லேஸ் மட்டும் இருந்தால் போதும், மற்றது எதுவும் அதிகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவுமே எனக்கு நான் தச்சிட்ருக்கும்போதே சொன்னதுனால சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சேன். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம
ஸ்டிச் போட்டுகிட்டே போகலாம். இப்போ அந்த மார்க்கிங்கில் வந்து அந்த ஏற்கனவே வச்சுருக்கிற லேஸோட ஸ்டிச்சிங் தெரியாமல் அப்படியே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுலேயுமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணி ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த லேஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ப்ளைனாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா இது நிறைய டிசைன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அதெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் சின்ன பிகினர்ஸ்க்கு வந்து சின்ன ஒரு விஷயம் கூட ரொம்பவும் முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஐடியா தான். பிடிச்சிருந்தவங்க இந்த மாதிரி பண்ணலாம். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க செய்கிற வேலை ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பெருசாக கூட இருக்கும். நிறைய பேர் வித்தியாசமாக பண்ணலாம். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து நெக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி சின்னதாக குட்டியாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச்சில் தான் நான் லைன் கொடுத்துருக்குறேன். 3 இன்ச்சு விட்டு அகலம் பார்த்திங்கனாக்கா இங்காண்ட 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும். போட்டாக்கா அவ்வளோ ஒரு கிராண்டாக லுக்காக இருக்கும். சிம்பிளாகவும் பண்ணணும், சீக்கிரமாகவும் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டிசைனு நீங்கள் பண்ணிக்கோங்க. நமக்கு வேலை என்னங்க, அவங்க கேட்குறது நம்ம பண்ணி கொடுக்குறது தான் வேலை. நான் அந்த மாதிரி அவங்க கேட்கல, இது என்னோட ஒரு சாய்ஸ் தான். இப்போ மார்க் போட்டு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாம்புலேஸ் அந்த 3 லைன்லேயுமே நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அப்படியே இதை வந்து பதிச்ச மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி. அது மாதிரியே இப்போ ரெண்டாவது லைனும் நான் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி இன்னொரு லைனும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுலேயே இந்த மாதிரி குட்டி வேலைகள் செய்கிறதாங்க கொஞ்சம் மனசுக்கும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கவர் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் ஒரு மாதிரியாக நூலாக எடுத்துகிட்டு நிற்கும், பிசிறு தட்டும். அதனால் அதை கவர் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாக்க ஸ்லீவ்லையும் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.